Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குக்கும்பர் பொட்டேட்டோ பால்ஸ். ஏதாவது வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் டீடைலா கொடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யறது பார்ப்போம். இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு குக்கும்பர், ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை தோலெல்லாம் எதுவும் சீவாம அப்படியே நம்ம துருவிக்கலாம். குக்கும்பரில் நிறைய ஈரத்தன்மை தண்ணி விடும், அதனால் அதை நல்லா பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும், இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் இந்த ஸ்நாக் ஐட்டம். இப்போ பாருங்கள், இதை நல்லா பிழிஞ்சு நம்ம வெறும் அந்த வெள்ளரிக்காய் சக்கையை மட்டும் எடுத்துப்போம். மீதம் இருக்கிற அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் உப்பும் மோரும் கலந்து நம்ம அதை குடிக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். இதை நீங்கள் துருவினாலும் சரி, இல்லைனா கையால் நல்லா மசிச்சாலும் சரி. இதை நல்லா துருவி எடுத்துட்டாச்சு. இப்போ ஏற்கனவே துருவின வெள்ளரிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னு தோணிதுன்னா ரெட் சில்லி பவுடரே நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலையும் குக்கும்பரும் தான் இதுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காவோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, உடனே நம்ம பால் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரஸ்க்கு நல்லா பொடி பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை தொட்டு கொஞ்சமாக இந்த குக்கும்பர் மிக்சர் கையில் எடுத்து நல்லா உருட்டிண்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டிட்டு ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். 2 பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். இந்த குக்கும்பர் பால்ஸ் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம பண்ண தட்டே காலி ஆகிடும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறச்சு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.